ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஜிஆர்டிக்கும் போத்தி ஸ்வர்ணமுக்கும் உள்ள சீட் இருக்குல்ல, ஸோ அது என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் நேம் பார்த்திங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இதில் ஸ்கீம் நேம் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண சுபிக்ஷம் ஃப்ளெக்ஸி தான். ஸோ இது வந்து நான் போட்டிருக்கேன். ஸ்வர்ணமங்களில் உள்ள ஸ்கீம் வந்து இப்போ வந்து அப்டேட்டாக வந்து மாற்றிட்டாங்க. அது வந்து நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வெயிட்டு அமௌண்ட்டு ஸோ ரெண்டுமே வந்து இருக்குது இந்த ஸ்கீமில். இதுலேயும் பார்த்திங்கன்னா வெயிட்டு அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டு ஸோ கிராமாக தான் வந்து ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ளெக்ஸின்னு வச்சுருக்காங்களா, ஸோ வெயிட்லேயும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அமௌண்ட்லேயும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீம் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 ரூபா ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா அந்த மந்த்து ஃபுல்லாக வந்து 1000 ரூபா தான் கட்டணும். இப்போ 2000 போடுறீங்க, அந்த மந்த் ஃபுல்லாக வந்து 2000 தான் பே பண்ணுறோம். ஆனால் நிறைய வந்து என்ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி கூட நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ஏசியில் மாற்றி கூட நம்ம அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். போத்தி ஸ்வர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பேமெண்ட்டு ஃபிக்ஸ்டு தான். ஸோ 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் 11 மந்த் வரைக்குமே நீங்கள் 1000 ரூபா வந்து தான் கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா. இதில் பார்த்திங்க ஜிஆர்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டு 1000 ரூபா தான். போத்தி ஸ்வர்ணமகள்லையும் மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ரூபா தான். ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. எது வரைக்கும் அப்படின்னா 18% நகை சேதாரம் உள்ள நகை எல்லாத்துக்குமே வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. எப்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 18% உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க, அதில் பாதி பார்த்திங்கன்னா 9% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 9% வந்து ஜிஆர்டி ஸோ கம்பெனி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப் டு 18% வர உள்ள நகைக்கு. இங்கேயுமே பாருங்கள் இதே தான் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த இது வந்து கிடையாது. ஸோ 50% வந்து நம்ம பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ போத்தி ஸ்வர்ணமகள் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜ் அப் டு 18% வந்து நீங்கள் கிராம்லேயும் அமௌண்ட்லேயும் வந்து கட்டலாம் சொல்லியிருந்தேன்னா, கிராமில் கட்டியிருந்தீங்க அப்படின்னா 50% நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். இப்போ நீங்கள் 18% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். 16% உள்ள நகை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, அப்படி எடுத்தீங்க அப்படின்னா 8% வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, கம்பெனி வந்து இது பண்ணிக்கும். 8% வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 18% வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டு, 9% வேஸ்டேஜ் இருக்குல்ல அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 21% உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா 18% வரைக்கும் தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 18 பாதி எவ்வளோ 9, அப்போ அந்த 9 வரைக்கும் தான் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மீதி எஸ்எஸ்ஸாக உள்ளதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 21% உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க, அதில் 9% தான் அவங்க வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. அப்போ 21 - 9 பண்ணிங்க அப்படின்னா 12% வந்து வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்படி வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. 21% தான் போகக்கூடாது. 18னா அந்த 18க்குள்ளேயே வந்து முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்குள்ளே என்ன நகை இருக்கோ அதை எடுக்க பாருங்கள். ஏன்னா வந்து சீட்டு போடுறதே எதுக்கு போடுவோம் அப்படின்னா சேதாரம் இல்லாமல் எடுக்கிறதுக்காக தான் போடுவோம். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேதாரம் கொடுக்குற மாதிரி பார்க்காதீங்க. அதுக்குள்ளே வந்து நகை வந்து எடுத்துக்கோங்க. அதான் நீங்கள் கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு வேஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சீட்டு போடுங்க. போத்தி ஸ்வர்ணமகளில் தான் வந்து கிராமுக்கு தான் வந்து 50% வந்து பே பண்ணுற மாதிரி. இதே நீங்கள் மணியில் கட்டுறீங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்கள் இப்போ 50% வந்து நீங்கள் கட்டணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து கிராமில் தான் போடுவீங்க, மணியில் வந்து போட மாட்டோமா. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இந்த ஆப்ஷன் வந்து இல்லை, எல்லாத்துக்குமே வந்து கிராம்லேயே இருந்தாலும் அமௌண்ட்லேயே இருந்தோமே 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ரேட் வந்து ஏற வந்து ஸ்கீமும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ போத்தி ஸ்வர்ணமகளில் வந்து அமௌண்ட்டுக்கு கிராமுக்கு வேறுபடுதா. இதே நீங்கள் அமௌண்ட்டுக்கு கிராமுக்கும் பார்த்திங்கன்னா சேம் டிஸ்கவுண்ட் தான். 50% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். எதுக்கு பார்த்திங்க அமௌண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். ஸோ 18% உள்ள நகைக்கு எல்லாத்துக்குமே வந்து 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைமண்டில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜ்
வேஸ்டேஜில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதே போத்தி சொர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்டுக்கு வந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க வேஸ்டேஜில். மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ போத்தி சொர்ணமகளில் டைமண்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து உண்டு. இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கோல்டு, டைமண்ட், சில்வர், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின், ஸோ ரெண்டுமே வந்து பை பண்ணிக்கலாம் சீட்டு போட்டு. இதில் வந்து நீங்கள் இடையிலே வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும், எந்த மந்த்லேருந்து பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 10வது மாதமே நீங்கள் வந்து 11 மந்த் ஸ்கீமா, ஸோ 10th மந்த்லேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஃபுல் பெனிஃபிட்னா என்னது பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும், 50% வந்து ஃப்ரீ. ஸோ அதுதான் ஃபுல் பெனிஃபிட். 7th மந்த்து இல்லை 8th மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 18% இருக்குல்ல, அந்த நகைக்கு எல்லாமே 30% வந்து வேஸ்டேஜ் பண்ணுவாங்க. மொதல் 50 இருந்துச்சா, ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா 50. இதில் நீங்கள் 7th இல்லை 8th மந்த்லேயே க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 30% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 70% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சுக்கோங்க. 9th மந்த்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 40% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ 40%, 60% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், 40 வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 18% வேஸ்டேஜ் உள்ள நகைக்கு தான். இதே போத்தி சொர்ணமகளில் பார்த்திங்க அப்படின்னா 7th மந்த் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. இதே நீங்கள் 8th மந்த்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12% வந்து தான் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. இதே 9th மந்த்து பார்த்திங்க அப்படின்னா 14% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 10th மந்த்தில் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 16% இருக்குல்ல, ஸோ அந்த நகை தான் வந்து நீங்கள் எடுக்கணும். அது இல்லாமல் 50% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 11th மந்த்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ 50% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே போத்தி சொர்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் சீட்டு போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோல்டு காயின் வாங்காதீங்க. ஸோ அதோட வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கோல்டு காயினுக்கு நம்ம வாங்குறது என்னது, வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கு தான். அப்போ கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு நீங்கள் சீட்டு போட்டு வாங்கிட்டு டேரெக்டாக வாங்கிக்கலாம். இதே நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஜுவல்ஸோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 18% வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்களா. அப்போ ஜுவல்ஸுக்கு வந்து நிறைய டிசைன்லாம் இருக்கும். அதனால் வந்து வேஸ்டேஜ் எப்படியுமே வந்து 12, 15, 18 அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஜுவல்ஸ் எடுங்க சீட்டு போட்டிங்க அப்படின்னா. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து இருக்குது. ஸோ போத்தி சொர்ணமங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து இருக்குது. எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து கட்டணும். எதில் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து கட்டிடணும். போத்தி சொர்ணமங்களில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எப்போனாலும் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் தங்கமயில் இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பே பண்ணிக்கலாம். லலிதா ஜுவல்லரியில் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து தங்கமயில் வந்து ஒரு இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே பார்த்திங்க ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு பேமெண்ட் தான் வந்து பண்ண முடியும். தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்தில் வந்து நீங்கள் எத்தனை பேமெண்ட் வேணால் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோல்டு ரேட்டு வந்து 7000 இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு வந்து அது கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 6500 இருக்குது. ஆனால் இந்த டைம்லேயே வந்து நம்ம ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தானே கட்ட முடியும் இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா. ஆனால் தங்கமயிலில் பார்த்திங்கன்னா அந்த 6500 இருக்கா, அதுக்கே வந்து 2 ஸ்கீம் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம கட்டிக்கலாம். அந்த ஒரு மந்த்ல 2 இல்லை 3 கூட கட்டிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்க, ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்தில் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே தங்கமயிலில் வந்து ஒரு மந்த்தில் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வேணால் கட்டிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்து உண்டு. போத்தி சொர்ணமங்கள்லையும் வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து உண்டு. இதில் வந்து ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஆப் எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து போத்தி சொர்ணமகளில் வந்து டிஜிகோல்டு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க. 100 ரூபாயிலேருந்து நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேயும் காட்டுறேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.